மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் எனக்கு மட்டும் தான் சொந்தம். விஜய் என்னுடைய கழுத்தில தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த போலியான ரேணுகா இருந்துட்டு இப்போ நிஷா முன்னாடியும், ராஜேஸ்வரி முன்னாடியும் அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது போல மிகப்பெரிய ட்ராமா வந்து நடத்துவாங்க. கடைசியில நம்ம விஜய் வீட்டுக்கு வந்து மாஸ் என்ட்ரி குடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம சேனல வந்து லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்ன்னு பார்த்தா, நம்ம நிஷா இருந்துட்டு அதாவது ரேணுகாக்கா கவலைப்படாதீங்க. சரி நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதாவது வரும்போது மாமா எங்கேயாச்சும் இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா, விஜய் எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இப்போ நிஷா இருந்துட்டு பாபுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க. ஏன்னா, நாகு பேசுனாங்க இல்லையா? அத வந்து கேட்டுட்டாங்க. அதாவது விஜய் தம்பி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து போட்டுட்டு வரட்டா? அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா? அப்போ இல்ல வேண்டாம். வந்து நம்ம விஜய் சொன்னத வந்து வச்சு இப்போ பாபுடைய வீட்டுக்கு போனதுமே என்னம்மாமா அதாவது இப்போ அங்க விடிஞ்சா உங்களுக்கு வந்து கல்யாணம். அப்படி இருக்கும்போது அங்க எவ்வளோ வேலை வந்து கொட்டி கிடக்கு. அது எல்லாம் விட்டுட்டு வந்து ஒண்ணுமே உதவாத இந்த வீட்ல எதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்னு வந்து நிஷா கேட்பாங்க இல்லையா? நிஷா இது உனக்கு தேவையில்லாத கேள்வி அப்படின்னு சொல்லும்போது, மாமா உங்களையே நெனச்சு என் அக்கா இருந்துட்டு அங்க துடியா துடிச்சு போயிட்டு வாடி போய் இருக்கா. ஒரு பக்கம் சாப்பிடாம கொள்ளாம இருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே வந்து கேட்கும்போது, ஏன் அவளால வந்து சாப்பிட முடியாதா? இல்ல அவளுக்கு கை இல்லையா? என்ன இல்ல? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாரியெல்லாம் வந்து அடம் பிடிக்கிறா? இந்த மாரி அவ அடம் பிடிக்கிற ஆளே கிடையாது. எல்லாம் உங்க 2 பேராலயும் வந்தது தான் அப்படின்ட்டு இப்ப நம்ம விஜய் வந்து பேசுவாங்க இல்லையா? மறுபக்கம் மாமா மல்லி உங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து மயக்க வச்சிருக்கா. மல்லிப்பூ கூட அந்த அளவுக்கு வந்துட்டு வாசனைக்கு யாரும் மயங்க மாட்டாங்க. ஆனா மல்லி உங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து மயக்க வச்சிருக்காளா? அப்படி இப்படின்னு வந்துட்டு மல்லி வந்து அசிங்கமா இந்த நிஷா இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா? அந்த ஒரு சமயத்தில தான் நம்ம மல்லி இருந்துட்டு, "என்ன நிஷா நான் வந்துட்டு ஏதாச்சும் உங்க குடும்பத்தில வந்து பிரச்சனை பண்ணேன்னா, அதாவது நான் இப்பவும் அதாவது அந்த வீட்ட விட்டு போக சொன்னதுமே வந்துட்டேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட சற்று தூரமா இருக்கலாம்னு தானே வந்தேன். ஆனா அது கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி தான் என் மேல வந்துட்டு பழி சுமத்த வந்துட்டு மனசு வருதோ தெரியல." அப்படின்னு இப்போ நம்ம மல்லி வந்து சொல்லுவாங்க இல்லையா? "என்ன மல்லி அதாவது நீ வந்துட்டு நீதி நேர்மை இருக்கிற மாரி பேசிட்டா உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லன்னு வந்து ஆயிடுமா? இப்போ நீ எதுவுமே சொல்லலன்னா, என்னுடைய மாமா எதுக்காக என் அக்காவ வந்து சாப்பிடாம கொள்ளாம கூட இருக்கிறத வந்து கண்டுக்காம, இப்படி இங்க வந்து இருக்க போறாங்க." அப்படின்னு வந்து கேட்கும்போது, "நிஷா வாய மூடிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கிளம்புறியா? நான் அதுக்கப்புறம் வரேன். இப்போ சும்மா அதிகமாலாம் பேசாத நீ." அப்படின்னு இப்போ நிஷாவுடைய வாய அடிச்சு அவள வந்துட்டு அசிங்கப்படுத்தி அந்த வீட்ட விட்டு கிளம்பிருவாங்க. மறுபக்கம் "என்ன நிஷா உன்னுடைய மாமாவ பார்த்தா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்னும் வரலையான்னு" வந்து கேட்கும்போது, "அவரெல்லாம் வரமாட்டாரு. அவரு உன் கழுத்துல வந்து தாலி கட்டுவாங்க அப்படின்னு வந்துட்டு நீ பகல் கனவு காணாதாக்கா? அவரு மல்லி மீது இப்போவும் மல்லி வீட்ல தான் இருக்காங்க. அங்க என்ன நடக்குது தெரியுமா? மல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து மயக்க வச்சிருக்கா." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நிஷா நான் உங்க மாமாவுக்கு வந்து பிடிக்கலையா? அப்போ நான் எதுக்காக உயிரோட வந்து இருக்கணும்? நான் வந்து வேணா தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டா? நான் வந்து தூக்க மாட்டிக்கிட்டா? அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனா இன்னொரு பக்கமா விஜய் இருந்துட்டு, "மல்லி நீ எங்க தான் போன? உண்மைய சொல்லு. கோவிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்ட. நீ எப்படியும் என்கிட்ட வந்து பொய் சொல்ல மாட்ட. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு வந்து கேட்கும்போது, "விஜய் நான் வந்து ஒசூருக்கு தான் போனேன்." அப்படின்னு சொன்னதுமே, இப்போ விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட்டான நடக்குது இந்த நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.